அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஏய் என்னடா ஆச்சு? சரத்து அது ஏதோ சிலுக்கான். சிலுக்கா? இல்லடா இல்லடா, சுளுக்கு சுளுக்கு. ஏய் இல்லடா, கண்டிப்பா சுளுக்குதான். மனசு ஒரு நிலையா இல்ல. அதான்டா என்னன்னு தெரியல. சபா, சரி சரி வாடா போலாம். அந்த பொண்ணு திரும்பவும் நான் தூக்கிட்டே வரவா? எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு கஷ்டம் கொஞ்சம் வெயிட்டா தான்டா இருந்தா. எப்பா சாமி, இப்ப என்ன பண்ண போற? டாக்டர் என்ன சொன்னாங்க? அதான்டா சிலுக்கு. ஐயோ சுளுக்குடா. இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க, சரியா போகுமா? இனி அவளா எழுந்து போய்க்குவா. வாடா, ஆபீஸ் போகணும். டைம் ஆகுதுடா எனக்கு. அதானே என்னடா அடிச்சு பிடிச்சு ஓடி வரியேன்னு பார்த்தேன். டேய் சரத்து, என்ன? ரொம்ப தேங்க்ஸ்டா. எதுக்கு? நான் சொன்னேங்கிறக்காக என்னையும் அந்த பொண்ணையும் ஆட்டோல அனுப்பி விட்டுட்டு ஸ்கூட்டியை எடுத்துட்டு வந்த பாத்தியா? எல்லாம் என் நேரம். என்ன பண்ண சொல்ற? சரி சரி கோச்சிக்காதடா. இந்த பொண்ணுட்ட ஸ்கூட்டியோட கீய கையில கொடுத்ததும் என்ன சிரிச்சாடா. அந்த ஒரு சந்தோஷம் போதாதா? யாருக்கு? யாருக்கோ. சரியில்லடா. ஏய் சரி சரி வா வா, அப்படியே ஆட்டோல அந்த இடத்துக்கு போய் பைக் எடுத்துட்டு பைக்ல உன்னை அப்படியே ஸ்டேஷன்ல விட்டுட்டு நான் அப்படியே ஆபீஸ்க்கு போயிடுறேன். நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். நான் சுப்பிரமணிய வர சொல்லிட்டேன். நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். ஏய் அப்ப நானு போடா, நடராசா நடந்துகிட்டே போ. பைக் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா ஸ்கூட்டி எடுத்துட்டு வா. அந்த பொண்ணு பாவம். இனி நீ நடந்து போய் பைக் எடு. சரத்து கொன்றுவேன். ஸ்டேஷனுக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆபீஸ்க்கு போடா. ஓகே ஓகே. ஏய் ஜீவா, அந்த பொண்ணு பேர் என்ன? அதாண்டா தெரியல, சொல்லவே மாட்டேங்கிறாடா. என் பேர் ஜீவா, உங்க பேர் என்ன அப்படின்னு கூட கேட்டு பாத்துட்டேன்டா. சரியான ராங்கி பிடிச்சவ. பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறா. பேரை சொல்லலாட்டி ராங்கி பிடிச்சவ. மா என்னடா உன்னை விட வாய் பெருசா இருக்கு. ஆமா பாத்தியா, காது வரைக்கும் கிழிஞ்சதுல. இருமை, உன்னை விட வாய் அதிகமா பேசுறான்னு சொன்னேன். ஆமாண்டா. என்னையே திட்டுறாடா. எதிர்த்து பேச முடியல. எல்லாம் பாத்துட்டு தான் இருந்தேன். சரத்து சொல்லுடா. அந்த பொண்ணு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீ போய் கேட்டு வரியா? நீ கேட்டா சொல்லுவான்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்லலனாலும் நான் போலீஸ், நான் உன்னை விசாரிக்க வந்திருக்கேன். உன் பேர் என்னன்னு சொல்லுன்னு மிரட்டு. பேரை சொல்லிடுவாடா. நல்லா இருக்குடா. பாரு, இதோட அந்த பொண்ணை விட்டு தள்ளிடு. அதான் உனக்கு நல்லது. இல்லேன்னு வச்சுக்கோ, தேவையில்லாம தேவையில்லாம அந்த பொண்ணு என்கிட்ட வாங்கி கட்டிக்குவாளா? ஐயோடா, நீ வாங்கி கட்டிட்டு கஷ்டப்படாத. ஏய் கிளம்புறேன், சீக்கிரம் ஆபீஸ் போ. ஈவினிங் வீட்ல பார்க்கலாம். ஓகே ஓகே. திரும்பவும் போய் பேசலாம். ஆனா ரொம்ப சீப்பா நினைப்பா. திரும்ப நம்ம கண்ணுல படாமையா போவா. அப்புறம் இவளோட பேரையும் தெரிஞ்சுக்கலாம், இவளை பத்தின டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். அது என்னமோ என்ன மாயமோன்னு தெரியல. இந்த பொண்ணு திட்டினா மட்டும் கொஞ்சம் குழு குழுன்னு தான் இருக்கு. வாவ், இந்த பிளேஸ் எவ்வளவு அழகா இருக்கு. சித்து, இனி என்ன பண்ற? இங்க வா. ஓய் சித்து, இங்க வாவே. என்ன புடிச்சிருக்கா? ஐயோ சூப்பரா இருக்குடா. நம்ம ஊர்ல இப்படி ஒரு பிளேஸா? எல்லாம் சம்மர் ஸ்பெஷல். ஏய் அழகா இருக்குடா. வா, வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் கோவிலுக்கு கூட்டிட்டு போவியோன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு இடத்த நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அங்க பாரு, அந்த பூவெல்லாம் எவ்வளவு ரியலா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமாமா. ஆனா இங்க இருக்கிற எல்லாமே செட்டப் தான். ஆனா அப்படியே ரியலா இருக்குடா. ஒன்ன மாதிரி இல்ல. நீ ரியலா அது ரியல்னு சொல்ல வந்தேன். பூ பக்கத்துல நிக்கிற பூவுக்கும் உனக்கும் வித்தியாசமே தெரியல. சேம் கலர், அதை விட செம்ம அழகு. பா, ஏதோ ஒரு ஜென்மத்துல ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கேமா. அப்படியா? நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்கேல. ஹலோ ஹலோ, வேண்டாங்க. விரட்டி விரட்டி லவ் பண்ணி கல்யாண மேடையில வந்து நான் தான் வேணும்னு தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டு இப்போ புண்ணியத்தை பத்தி பேசுற. உண்மைதான். என் தேவதை கடைசி நிமிஷத்துலயும் கிடைச்சிருக்கேல. அப்பனா நான் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கேன். புண்ணியம் பண்ணிருக்கேன் என்னமோ. நல்லா பேச தெரியுதுடா. அது என்னமோ உன்னை பார்த்ததும் அப்படியே கவிதை அருவி மாதிரி கொட்டுது. கொட்டும் கொட்டும், நான் தலையில கொட்டினா கொட்டும். சித்து, இங்க இருந்து போட்டோ எடுத்துக்கலாமா? தாராளமா, எவ்வளவு நாளும் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஹலோ, ஹாய்.
ஹாய். சொல்லுங்க, என்ன வேணும்? வாவ், செம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் சொல்லுங்க, என்ன வேணும்? அது ஒண்ணும் இல்லங்க, நான் என் ஃப்ரெண்டு கூட வந்தேன். அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டானே, என்னைய தனியா கழட்டி விட்டுட்டு போயிட்டா. நான் இந்த தீம் பார்க்குக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். அதான் உங்களுக்கு தெரிஞ்சா எங்கெங்க போலாம், என்னென்ன சுத்தி பார்க்கலாம்னு கேட்கலான்னு. ஓ, இவ்வளவுதானா? நானும் இங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். ஆனா நோ ப்ராப்ளம், நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்க. சித்து, சிந்து, எதுக்கு சொல்லிக்கிட்டு? பாவம் தெரியலன்னு சொல்றாங்க. நீ வேணா கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு வாவே. எனக்கு ஓகேங்க சிஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ, வாங்குங்க போலாம். அது போலாம். அந்த சிஸ்டர் யாரு? என்னோட ஃப்ரெண்டு. ஓ, ஃப்ரெண்டா? ஏய் சித்து, நோ ப்ராப்ளம், கூட்டிட்டு போ, கைட் பண்ணிட்டு வா. சிந்து. ஐயோ சிஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஹலோ, சித்துனா உங்க ஃபுல் நேம்? சித்தார்த் அபிமன்யு. சித்தார்த் அபிமன்யு. ஓகேங்க. அப்புறம் போலாமா? எங்க? அதான் சுத்தி பார்க்க. ஐயோ, நீங்க வேற. நான் வேணா உங்ககிட்ட சொல்றேன், நீங்க அதுபடி கரெக்டா போங்க. இல்ல, கூட வந்தா உங்க ஃப்ரெண்ட் தான் வெயிட் பண்றேன்னு சொல்றாங்களே. வெயிட் பண்றேன். சித்து, நோ ப்ராப்ளம், கூட்டிட்டு போ. என்னம்மா? ஒண்ணிலே, கூட்டிட்டு போ. அதான் அந்த பொண்ணு ஆசைப்படுறால, நான் அங்க வெயிட் பண்றேன். ஃப்ரெண்டுன்னு சொல்றேன், இல்ல என் பொண்டாட்டின்னு சொல்லாம ஏன் சிரிக்கிறான்? ஆள பாரு. ஹலோ, நீங்க வாங்க. ஐயோ, நீங்க வேற. ஒய்ஃபுங்க கோச்சிக்குவா. இங்க இருந்து நேரா போங்க. ஓ, ஒய்ஃபா? ஓகே ஓகே, சாரி. சரி சொல்லுங்க. இங்க இருந்து நேரா போய் லெஃப்ட்லயா? இந்த பக்கம். கரெக்ட். அங்க லெஃப்ட் சைடு நேரா போங்க. உள்ள போனதுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வேடிக்கை பாக்குறது மட்டும்தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க வாட்டுக்கு ஜாலியா போங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகே சார், தேங்க் யூ. ஓகே ஓகே. என்னடா இது, திரும்பி நின்னா கூப்பிடுவான்னு பார்த்தா நாம சொன்ன மாதிரி அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டானா? ஐயோ, பாத்துங்க. இன்னும் இங்கதான் நிக்கிறாங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏய், பாத்து பார்த்துட்டே இருந்தனால தாங்க ஸ்லிப் ஆயிட்டேன். எனிவே, தேங்க் யூ. ஓகே ஓகே. நான் கிளம்புறேன். சித்து, அடேய் ஒண்ணு. என்னடி? ஐயோ, அதை ஏண்டி கேக்குற? ஸ்கூட்டி கண்ட்ரோல் இல்லாம ஒருத்தனோட பைக்ல இடிச்சிட்டேன்டி. ஐயோ, அப்புறம் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நான் கீழே விழுந்து ஐயோ எழுந்திருக்க கூட முடியல. அப்புறம் எப்படி ஹாஸ்பிட்டல் வந்த? அவன் தாண்டி தூக்கிட்டு வந்து சேர்த்தான். நல்ல வேளை, நான் எலும்பில ஏதாவது ஃபிராக்சர் ஆயிருக்கும்னு நினைச்சேன். சுளுக்காண்டி. ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஏண்டி உனக்கு இது தேவையா? ஸ்கூட்டி எதுக்கு எடுத்த? ஏன் நேரம், இன்னைக்கு அப்பா ரத்னமன் கம்பெனிக்கு போகணும்னு சொன்னாங்கடி. அதுக்காகவே கொஞ்சம் ஒர்க்க முடிச்சிடலான்னு ஸ்கூட்டி எடுத்தேன். என்ன நேரமோ, ஏற்கனவே அவன் என்கிட்ட வம்பு எடுத்துக்கிட்டே தான் இருந்தான். அவன் பைக்ல இடிச்சு. ஐயோ, உன்னை திட்டலையா? திட்டலையாவா? அவன் திட்டமுள்ள நான் முந்திக்கிட்டேன். பைக்கை எதுக்குடா ஊட நிப்பாட்டினா அப்படி இப்படி நான் ஆச்சா பூச்சான்னு கத்துனேனா அவன் கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டான். இல்லை, இந்நேரம் அவன்கிட்ட நான் அசிங்கப்பட்டு வந்திருப்பேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? ஐயோ சரி, டைம் ஆகுதுடி. 10 மணிக்கு அப்பா ரத்னமன் கம்பெனிக்கு வந்துறேன்னு சொன்னாங்க. மணி 10 ஆக போகுது. இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரே அழுக்காயிடுச்சுடி கீழே விழுந்து. எனக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு வாடி. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ரத்னமன் கம்பெனிக்கு போகணும். அப்பா வந்துட்டாங்கன்னா திரும்ப திரும்ப கால் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சரிடி, இரு, பக்கத்துல தான் கடை இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஓகே ஓகே. ஏய், அப்படியே பில் செட்டில்மெண்ட் பண்ணிடு. ஓகேடி. சரி, சீக்கிரமாடி, 10 மணிக்கு அங்க போகணும். இதோ ½ அன் அவர்ல வந்துடுறேன். என்ன ½ அன் அவரா? ஏய், ட்ரெஸ் எடுக்க ½ அன் அவர் ஆகாதா? ½ அன் அவர் கம்பெனிக்கு போற, நீட்டா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போணுமா? இல்ல கையில கிடைக்கிற எதையாவது தூக்கிட்டு வந்துடவா? ஆமா தாயே, நல்ல ட்ரெஸ்ஸாவே எடுத்துட்டு வாமா. ½ அன் அவர் லேட்டா கூட போய்க்கிறேன். அப்பா கிட்ட நான் கால் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே, இரு வந்துடுறேன். ஆனாலும் அந்த முட்டைக்கண்ணி முழிய கொஞ்சம் நல்லவனா தான் இருப்பான் போல. ஸ்கூட்டி முதற்கொண்டு எடுத்து ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டிட்டான். இல்லைன்னா திரும்ப அவ்வளவு தூரம் போயிருக்கணும். ஏதோ இருந்தாலும் அவன் கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். லூஸ்ல விட்டோம், பைக்குக்கு அதாச்சு இதாச்சுன்னு நம்ம கிட்ட திரும்பவும் சண்டை போடுவான், காசு கேட்பான். இனி அவனை பார்த்தாலே யாரும் தெரியாத மாதிரி நடந்துக்கணும். இந்த 2 நாளா எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, அவனையே பாக்குற மாதிரி இருக்கு. கடவுளே, இனி அவனை மட்டும் நான் பாத்திரவே கூடாது.
ஐயோ என்ன பார்ட்னர், கொஞ்சம் கூட பஞ்சுவாலிட்டி இல்லாம நான் ஆல்ரெடி ரத்னமன் கம்பெனிக்கு வந்துட்டேன். உங்க கேண்டீன்ல இருக்கேன். அப்பா அதுக்குள்ளேயேமா? 10 மணின்னு சொன்னீங்களே பார்ட்னர். மணி 9:45தான்ப்பா. இருக்கட்டும், 10 நிமிஷம் எந்த விஷயம்னாலும் முன்ன வரலாம், பின்னதான் வரக்கூடாது. அப்பா நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். ½ an hour ஆகும். நீங்க அந்த கேண்டீன்ல வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். இங்க கேண்டீன்லயா? ஆமாப்பா, கேண்டீன்ல வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். அம்மாடி, இருந்தாலும் இது கொஞ்சம் அநியாயமா. நீங்க போங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்படி அப்பாவை காக்க வைக்கிறியேமா. பாப்பா ப்ளீஸ் பா, புரிஞ்சுக்கோங்க. என்ன ப்ளீஸ்? அப்பா பார்ட்னர் சரியில்லை, இரு சீக்கிரத்துல மாத்துறேன். பா செல்லப்பால லவ் யூ பா. கரெக்ட்டா ½ an hourல நான் வந்துடுறேன். ஓகேவா? போனா போதுன்னு விடுறேன். வாங்க வாங்க. ஓகேப்பா. பார்ட்னர் நம்ம என்ன சொன்னா பேசாம இருப்போமோ அதை சொல்லி சமாளிச்சிடுறாங்கப்பா. சரி, இந்த கேண்டீன்லயே வெயிட் பண்ணுவோம், யாராவது வந்தா பேச்சு கொடுக்கலாம். சிந்து, பேசாம போயிடு. எதுக்குடி கோச்சுக்கிற? நான் எதுக்கு கோச்சுக்கிறேன்னு கூட உனக்கு தெரியல. இங்க பாரு, அந்த பொண்ணுக்கு நான் வழி மட்டும் தான் சொன்னேன். சொல்லிக்கோ, எனக்கு என்ன? உனக்கு என்னவா? எனக்கு என்னடா? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ யார்கிட்ட பேசினானே, யார்கிட்ட வழி சொன்னா எனக்கு என்ன? சரி ஓகே, அப்பனா என்ன கோபம்? நான் ஒண்ணும் கோபமா இல்லையே. சிந்து, ஹலோ, நான் எதுக்காக உன்கிட்ட கோபப்படணும்? இங்க பாரு, நீ கூப்பிட்டே இங்க வந்தேன். எல்லாமே அழகா இருக்கு, அழகா ரசிச்சிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. நீ என் கூடயே வரணும், நான் ஒன்னும் சொல்லல. நிஜமாவா? நிஜமாதான். அப்பனா நான் இங்க இருந்து போனாலும் நீ வாட்டுக்கு இருப்ப. ஏன், எனக்கு என்ன பாத தெரியாதா? நான் யாரையும் நம்பி கிடையாது. தன் காலை தனக்கு உதவி. காலா? நீ விட்டுட்டு போனாலும் நான் நடந்து வருவேன், அதனாலதான் சொன்னேன். வா, என்னமா நடிக்கிறா? கோபம் இல்லையா, ஆனா பேச மாட்டாளாம். சிந்து, அந்த பொண்ணு கிட்ட பேசுனது உனக்கு பிடிக்கல இல்ல? எனக்கு தெரியும். அன்னைக்கு கூட ஷகிலா வந்ததும், ஷகிலான்னு உரிமையா கூப்பிட்டதும் உனக்கு வந்தது பாரு ஒரு கோபம். நம்ம பேருக்கு இல்லாத உரிமை அந்த ஷகிலா பேருக்கு எதுக்குன்னு அப்பவும் நீ கோபப்பட்ட, உன் பேச்சிலே தெரிஞ்சது. இப்பவும் அதேதான். நான் உனக்கு மட்டும்தான் உரிமைன்னு நினைக்கிற, ஆனா பக்கத்துல வரக்கூடாதான், பேசக்கூடாதான், சிரிக்க கூடாதான், ஒரு சின்னதா ஹக் கூட கிடையாதான். ரொம்ப பண்றேடி. ஹலோ சித்து சார், என்ன யோசிக்கிறீங்க? ஹலோ. ஒண்ணு இல்லையே. என்ன முடிவெடுத்திருக்க? உன் கூட ஒரு சின்னதா சண்டை போடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சித்து, உன்னதான் கேக்குறேன். இல்ல, என்னோட முடிவு ஒண்ணுமே இல்ல. சரி ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன அது உங்களை வீட்டுக்கு? இன்னும் எவ்வளவு நேரம் இருக்க? எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாச்சு, போதும். இல்ல, கோவிலுக்கு போலாம்னு நினைச்சேன். கோவிலுக்கு எதுக்கு? சாமி கும்பிட. ஓ, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? நீ வந்ததுல இருந்து. ஏய், நிஜமா? ஏன் சிந்து எப்பவும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இப்படியே பேசி பேசியேவும் நம்ம கோபமா இருந்தாலும் சரி பண்ணிடுவான். இன்னைக்கு என்ன பேசினாலும் கேட்கவே கூடாது. என்ன விட்டுட்டு இன்னொருத்தி கிட்ட பேசுற? உன்கிட்ட ஃபுல்லா இன்னைக்கு கோபம் தாடா. என்ன என்னமோ யோசிக்கிறா? ஏதாவது பிளான் பண்ணுவாளோ? சிந்து, என்ன? நான் கோவிலுக்குலாம் வரல. சரி ஓகே, அப்பனா வா, உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் மட்டும் போயிட்டு வரேன். ஏன் இன்னைக்கு கண்டிப்பா கோவிலுக்கு போகணுமா? ஏன் இன்னைக்கு அப்படி கோவிலுக்கு போகணுங்கிறான்? வாரியா? வரல. சரி ஓகே. ஓகேனா? அவ்வளவுதான், தூக்கிட்டு போக வேண்டியதான். தூக்கிட்டா? பின்னா நீ வரமாட்டேன்னு சொன்னதும் அப்படியே விட்டுட்டு போயிருவேன் நினைச்சியா? தூக்கிட்டாது போவேன். நீ யா வரியா இல்ல தூக்கிட்டு போகவா? திரும்பி சிரிக்கிற மாதிரி இருக்கு. நான் ஒண்ணு சிரிக்கலையே. நான் தான் சிரிச்சேன். இங்க பாரு, ரொம்ப கெஞ்சி கூப்பிடறனால வாரேன், ஆனா என்கிட்ட பேசாத. ஏனா? பேசாதனா பேசாத. உனக்கு தான் ஆல்ரெடி நிறைய ஆள் இருக்கே. ஆமால. ஆமாதானே? ஆமாதான். வா போலாம். சிந்து, கோவிலுக்குன்னு போய் நான் எப்பவுமே எதுக்காகவும் யாருக்காகவும் வேண்டிக்கிட்டதும் இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் போய் வேண்டிக்கிட்டேன். நமக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சு வேண்டிக்கிட்டேன். கல்யாணம் முடிஞ்சதும் என் மனைவி உன்னோட கோவிலுக்கு வாரேன்னு நினைச்சிட்டு வந்தேன். இவ்வளவு நாள் நான் வேண்டிக்காம ஃபர்ஸ்ட் டைம் என் வேண்டுதல் வச்சனாலேயோ என்னமோ கடவுள் என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டாரு. அதான் உன்னை கூட்டிட்டு கோவிலுக்கு போலான்னு நினைச்சது. அப்படியே ஹோட்டல், பார்க்கு, இன்னைக்கு ஃபுல்லா உன்னை கூட்டிட்டு ரவுண்ட் அடிக்கிறது வேலை மட்டும்தான். நீ எவ்வளவு நாளும் கோபமா இரு, ஆனா நான் உன்னை சந்தோஷப்படுத்ததான் செய்வேன். ஹலோ, என்ன? போலாமா? போலாமே. வா.
அம்மா வந்ததும் கோவிலுக்குள்ள போலாம். சரி வாசு. காயு. சொல்லுடி. என்னடி இன்னும் ஒரு மாதிரியாவே இருக்க? எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு காயு. ஃப்ரெண்டுங்கிற பேர்ல உன்னோட வாழ்க்கை தேவையில்லாம என்னென்னமோ யோசிக்க தோணுதுடி. ஐயோ, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ உன் மனசுல வச்சுட்டு கஷ்டப்படுற. என்னடி? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. காயு, உன்கிட்ட இத பத்தி பேசலாம் தான் நான் கோவிலுக்கே கூட்டிட்டு வந்தேன். திடீர்னு கல்யாணம் முடிஞ்சது. ஏன் அண்ணனை நீ ஏத்துக்கிறது எல்லாம் ஓகே. அதுக்கு கண்டிப்பா டைம் தேவைப்படும். ஆனா உன் மனசுல இருக்கிற வலி வேற. அது கூட என்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல வாசு, இல்லன்னு உன் உதடுதான் சொல்லுது, உன் மனசு கிடையாது. வாசு. காயு, என்னன்னு சொல்லுடி. அதெல்லாம் இல்ல வாசு. என்கிட்டயே போய் சொல்றியா? வாசு சொல்லுடி. நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்தே உன்னை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கஷ்டம் வேற வலி வேற. உன் மனசுல உள்ள வலிய சொல்ல முடியாம தவிக்கிற. என்னடி பிரச்சனை? அப்பா அம்மா ஏதாவது திட்டினாங்களா? இல்ல நீ? வாசு, அது வந்து சரி ஓகேடி. வீட்டுல இருந்தாதான் பேசுறதுக்கு யோசிப்பேன் நினைச்சு கோவில் கூட்டிட்டு வந்தேன். இங்கேயும் நீ யோசிக்கிறனா நீ ஏன் சொல்லும் போது சொல்லு. ஆனா எதா இருந்தாலும் சரி, நான் உனக்கு ஆறுதலா தான் இருப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோடி. எப்பவுமே எவ்வளவு வயசானாலும் சரி, நமக்குள்ள எந்த ஒரு உறவு முறை இருந்தாலும் சரி, நான் உனக்கு ஃப்ரெண்டு தான். நான் உனக்கு ஃப்ரெண்டு தாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ வாசு. உன் ஃப்ரெண்டா உனக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணுவேன். ஜப்படி நான் எதையுமே யோசிக்க மாட்டேன். இனி உன் இஷ்டம்டி. வாசு. காயு, என்னடி? அது அது வந்து எப்படி உன்கிட்ட? காயு, எதா இருந்தாலும் சொல்லு. வாசு. அம்மா வர லேட் ஆகும். சாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். அதனால அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும். 1/2 hour வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. அம்மா வர 1/2 hour ஆகும். சொல்லுடி, எதா இருந்தாலும் சொல்லு. வாசு, சாரிடி. உன்கிட்ட முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாரி. சாரியா? எதுக்கு? அது அது வந்து வாசு, நான் வந்து அன்னைக்கு. என்னடி? அன்னைக்கு நான் வந்ததே ஜீவாவை பார்க்கறா. ஜீவாவையா? என்ன? அது வந்து ஜீவாவண்ணா. யார் சார் நீங்க? என்ன வேணும்? நானும் 1/2 hour பாத்துட்டு இருக்கேன். கேண்டீன்லயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. யார் சார்? யாரையாவது பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா தம்பி. யார பார்க்க வந்திருக்கீங்க? அது இந்த கம்பெனியோட எம்டி. ரத்தினம் சாரையா? ஆமா 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 தம்பி, அவரை தான் பார்க்க வந்திருக்கேன். ஓ, நீங்க யாரு? நான் ஜோ கம்பெனியோட எம்டி. ஜோ கம்பெனினா? சார், ரீசெண்டா உங்க கம்பெனில கூட மீட்டிங். ஆமா ஆமா தம்பி, உங்க கம்பெனில இருந்து கூட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஆமா 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 சார். ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பிசினஸ் விஷயமா பேசலான்னு. ஓ, ஓகே ஓகே. ரத்னப்பா ஒரு முக்கியமான வேலையில இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? ஐயோ தம்பி, என்னோட பார்ட்னர் வரணும். அவங்க இல்லாம நான் எங்கேயும் போய் தனியா பேசுறதுல, பிசினஸ் விஷயம் மொத்தல பார்ட்னரோட பேசுறதுதானே நல்லது. ஹோ, அதுவும் கரெக்ட் தான். அவங்க எப்ப வராங்கன்னு தெரியல தம்பி. வந்ததும் நான் உங்ககிட்ட சொல்றேன். ரத்னம் சாரை பார்க்க ஏற்பாடு பண்றீங்களா? ஓ, தாராளமா சார். வாங்க, கம்பெனிக்கு வாங்க. ஏன் இங்க கேண்டீன்லயே இருக்கீங்க? ஓகே ஓகே தம்பி, இதோ வரேன். வாங்க சார். காயு. வாசு, சாரி வாசு. என் மனசை இது உறுத்திக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நான் ஜீவா கிட்ட லவ் சொல்லதா. காயு, ஆமாடி, லவ் சொல்லதா வந்தேன். ஆனா வந்த இடத்துல உங்க எல்லாத்தையும் பார்த்ததும் எனக்கு உங்களை விட்டு கொடுக்க மனசு வரல. அப்பா அம்மாவோட ஜெயிலு, ஸ்டேஷன் அது இதுன்னு சொன்னதும் என் மனசு கேட்கலடி. அதனாலதான் அந்த போய் சொன்னேன். ஆனா சத்தியமா நான் கல்யாணம் நடக்கணும் எதிர்பார்க்கலடி. லவ் அது இதுன்னு சொல்லிட்டா கேஸ் வேற பக்கம் திரும்பிடும். அதுங்களை சரத்து மருது மேல எந்த தப்பு இல்ல நிரூபிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு கல்யாணம்னதும் என்னால மறுக்க முடியலடி. இதுக்கு நான் கேட்கணும்டி உன்கிட்ட சாரி. உன்னோட லைஃப் டோட்டல் அப்படியே மாறி நீ எதுக்குடி சாரி கேக்குற? காயு, இல்லடி, ஜீவாவை மனசுல நினைச்சிட்டு இங்க வந்து உங்க குடும்பத்துல மனசுக்கு ஏதோ கஷ்டமா இருக்குடி. மனசு உறுத்துது. மருதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவங்களும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு மருதுவை ஏதோ கஷ்டப்படுத்திட்டேனோ, தப்பு பண்ணிட்டேனோ மனசு உறுத்துதுடி. ஏய், என்னடி பேசுற? உன் மேல எந்த தப்பு இல்லடி. நீ சொக்க தங்கம். இந்த தங்கத்தை யாராவது சந்தேகப்படுவாங்களா? ஏண்டி இப்படி பேசுற? வாசு, ஆமாண்டி, இந்த இடத்துல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, நீ
காதல் தான் பெருசுன்னு எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா நீ காதலை விட நட்பு பெருசுன்னு. ஏய், இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்னடி பண்ண போறேன்? அசு, நான் பண்ணது எதுவும் என்னடி லூசு மாதிரி பேசுற? உன் மனச கஷ்டப்படுத்துறதுக்கு நாங்க தாண்டி சாரி கேட்கணும். என் அண்ணன் ஏதாவது நினைச்சுக்கோனான்னு கேக்குற? அவன் வருத்தம் தாண்டி படுவான். இப்படி உன் வாழ்க்கையில கஷ்டப்படுத்திட்டோமேனு. ஐயோ, இப்ப புரியுதுடி உன் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படுதுன்னு. இப்ப புரியுது. உள்ளுக்குள்ளே அழுகுறியே, என்னவா இருக்குன்னு ரொம்ப யோசிச்சேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் தெரியாம போயிருச்சு. இது முதைய தெரிஞ்சிருந்தா வேற ஏதாவது பாத்துருக்கலான்னு கூட நினைச்சு உன் லவ்வுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பேன்டி. ஆனா அது முடியாம. அப்படிலாம் இல்ல, ஜீவாவை எனக்கு பிடிக்கும். ஒரு நல்ல ஃப்ரெண்டா, அப்புறம் பார்க்க பேச பெங்களூருக்கு 2 பேரும் ஒண்ணா இருந்தோம்ல. அப்பதான் ஜீவா நம்ம கூட இருந்தா நாம சந்தோஷமா இருப்போமே நினைக்க தோணுச்சு. ஆனா ஜீவா கிட்ட நான் இது வரைக்கும் எதுவுமே ஒரு வார்த்தை கூட காதல் கல்யாணம் பேசுனது இல்லடி. இந்த கல்யாணம் முடிஞ்சதும் ஜீவாவா வந்து பேசினான். மறுநாள் வந்து சொல்ல சொன்னா. அன்னைக்கு நான் சொல்லலான்னு வந்த போதான் இதெல்லாம் நடந்தது. என் மனசுக்குள்ளே வச்சு அதுக்கு துரோகம் பண்ணிட்டோமோங்கிற கஷ்டமும் மனசை உறுத்துதுடி. ஏய், என்னடி பேசுற லூசு மாதிரி? உன்னதான் நாங்க கஷ்டப்படுத்திட்டோம், எந்த கஷ்டமும் படுத்தல. நான் தான் சொன்னேனே, என் ஃப்ரெண்டு நீ. என் காயு எப்பவுமே சொக்க தங்கம் தான். பாசு, மனசுல உள்ள குற்ற உணர்ச்சியை விடு. உன் மேல எந்த தப்புமே இல்ல. நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலாட்டி இந்நேரம் என் அப்பா அம்மாவும் ஜெயில இருந்திருப்பாங்க. கூட வந்து இதெல்லாம் பண்ணனாலதான் அந்த ஆளை அவனே ஒரு ஆளை செட் பண்ணி அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கான். இல்லைன்னா அன்னை அம்மா அப்பா எல்லாரும் இந்நேரம் நினைச்சு கூட பார்க்க முடியலடி. இப்படிப்பட்ட உதவி பண்ணிட்டு குற்ற உணர்ச்சியோட நீ ஐயோ சந்தோஷமா இருடி. அதெல்லாம் விட்டுரு. ஆனா ஜீவாவ சீச்சி அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். எப்போ என் கழுத்துல தாலி ஏறிச்சோ அப்பவே அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டேன். மனசுக்குள்ள கடந்து உறுத்தின விஷயம் உன்கிட்ட சொல்லிட்டா கூட நிம்மதியா இருக்குமே நினைச்சேன். நான் எப்படி சொல்லன்னு தெரியாம நமக்குள்ள என்னடி. தேங்க்ஸ் வாசு. சரி ஓகே, இனிமேலாவது கண்டிப்பா. ஆனா இத நான் மருதுகிட்ட அதெல்லாம் என் அண்ணன் ஒண்ணு நினைக்க மாட்டான். நீ நார்மலா நம்ம வீட்டுல சந்தோஷமா இரு. இவ்வளவு பெரிய உதவி பண்ணிட்டு மனசுல ஒரு குற்ற உணர்ச்சியோட நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தே நினைச்சா மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குடி. காயு, என் அண்ணன் என்ன சொன்னா தெரியுமா? உன் ஃப்ரெண்ட நான் நல்லா பாத்துக்குவேன். ஆனா இப்போதைக்கு அவ கூட நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். ஒருத்தர் எப்ப நல்லா புரிஞ்சுக்கிறோமோ அப்ப எங்க லைஃப் சந்தோஷமா இருக்கும்னு சொன்னா. கண்டிப்பா என் அண்ணன் இந்த அளவுக்கு மாறி இருக்காண்டி. உன்னை நல்லா பாத்துக்குவான். கண்டிப்பா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும் கல்யாண வாழ்க்கையில. உன் மனசுல நீ என்ன நினைச்சியோ, எப்படி வாழணும்னு நினைச்சியோ அந்த வாழ்க்கை என் அண்ணன் மூலமா உனக்கு கிடைக்கும்டி. ஓகே வாசு, கண்டிப்பா அந்த ஒரு வாழ்க்கையை வாழ நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் என் மனசை மாத்துறேன். மருது கூட ஒரு ஃப்ரெண்டா நல்லா பழகி புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கேட்க சந்தோஷமா இருக்குடி. ஆனா இப்போ ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். மனசுல உள்ள பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இது போதும்டி. இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பும் போது உன் மனசுல உள்ள சந்தேகம் குழப்பம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. நம்ம வீட்டு பொண்ணாவா? கண்டிப்பா உன் வீட்டு மருமகளா வாரேன். ஏய், கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஆனா கொஞ்சம் சிரிச்சா கொஞ்சம் என்ன நல்லாவே சிரிப்பேன். என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஓகேடி. ஏய், அம்மாவை என்ன காணோடி? ஓ மாமியார காணோன்னு தேடுறியோ? ஆமாடி. பிறகு என் அத்தையை காணோம், நான் தான் தேடணும். ஓ ஓகே ஓகே. ஏய் வாசு. இவள்களா